வரக்கூற கொத்துங்க 4. எஸ் 4ங்க சரியான வாலு. நாங்க சோக கொத்தி கேளு ஆட்சிக்கே இல்லைங்க ஆளு. சூப்பரான ஆளு வாலு பாப்பாங்க வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்துலாமா? முதல்ல வந்திருக்க அந்த வாலு கோக்கா யாரு? ஓடியாங்கோ. டான்ஸ் ஆட சொன்னா அங்க போய் ஸ்லோ மோஷன்ல ஆடிக்கிட்டு இருக்கேன். உன்னோட பேர் என்னடா சொல்லும்? எங்க இருந்து வர நீ? சைதாப்பேட்டையில இருந்து. கிருஷ்ணா என்னடா அது ரகசியமான ஏரியாவா என்ன? இவ்வளோ பக்கத்துல வந்து காதுல சொல்றேன். சைதாப்பேட்டா? சரி, வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? எங்க அம்மா இருக்காங்க, அவங்க தம்பி வந்திருக்காங்க, நான் வந்திருக்கேன். சரிடா, நாங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடுத்ததா ஒரு அழகான வாலுக்காக்கா இருக்காங்கடா. அப்படியா? பார்த்துடலாங்க. பார்த்துடலாமே. யார் இது? வாங்க. நல்லா கங்குரங்காரி கிட்டு கிட்டுன்னு தூக்குறா. சுத்தி சுத்தி ஆனிய நீ. தேங்க்ஸ். அழகா சொல்றாடா. என்னடா உன் பேர் என்னடா சொல்லும்? ருத்திகா ஸ்ரீ. சிரிச்சாங்காரியே இருக்கனாலதான் ருத்திகா ஸ்ரீடு வச்சிட்டீங்களாங்கடா. சரி, எங்க எங்க இருந்து வரீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? கோயிலம்பாக்கத்துல. எங்க? கோயிலம்பாக்கத்துல. கோயிலங்காக்குங்க. கோயிலங்காக்குன்னு ஒரு ஏரியா ஆகுது. இருக்கே, உங்களுக்கு தான் தெரியவே இல்ல. போய் நாட்டுல கேட்டு பாருங்க. நாட்டுல கேட்டு காக்கா? எந்த நாட்டுலடா கேட்கணும்? அத தமிழ்நாட்டுல. அக்கா இப்போ நாங்க இருக்குது எந்த ஏரியா? தமிழ்நாட்டுல. ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. என்ன ஏரியா நீங்க? எந்த ஏரியா? கோயிலம்பாக்கம். கோகிலங்காக்கங்க. அடக்காகுங்க. அதுதான் கோயிலங்காக்கம். கோயிலங்காக்கன்றியா நீ? ஆமா. இதுல தமிழ்நாட்டுல போய் கேட்டுக்காருங்க வேற. சரி, யார் யார் வந்துருக்குறாங்க வீட்டுல இருந்து? எங்க மதர், ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், பிரதர். இவங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னாதான் தெரியுங்க. தமிழ்நாடுன்னு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சார். சரி, நீ ரொம்ப சூப்பரா ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு வந்துக்கிற, அழகா பேசுன. நாங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடாடாடா. 2 பேர் வந்துட்டீங்களே. இன்னொருத்தவங்க யாரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டுறாங்க. யாருன்னு காட்டலாங்க? பார்த்துலாமா பாப்பா யார் இருக்கிறாங்கன்னு? யார் அந்த குழந்தை? வாங்கோ. என்ன எனர்ஜி இல்ல? என்ன இப்படி டான்ஸ் ஆடுற நீ? கிருஷ்ணா என்னடா அங்க தங்கச்சி ஆடிக்கிட்டு இருக்கா, இங்க அக்கா காரி குதி குதின்னு குதினுக்குறாடா சைட்ல. எனக்கு தெரிஞ்சு கோரியோகிராஃபர் அவங்க தான் நினைக்கிறேன். அக்கா தான் சொல்லி கொடுத்தாளா டான்ஸு? அடாடாடாடாடா என்ன ஆட்டம். கைய கொடு. சூப்பரா ஆனடா நீயும். உன்னோட பேர் என்ன? இளந்தென்றல். அக்கா பேர் என்ன? தேவசேனா. தேவசேனா? நீங்கள் எங்க? இங்க ஆடாடா என்ன பேரு? சரி, வீட்டுல யாருக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு? எங்க அம்மா, எங்க அக்கா, நானு, என் தம்பி, எங்க அப்பா. சூப்பர் கியூட்ரா நீ. சரி, எந்த ஏரியாலடா இருக்க நீ? எங்க தங்கி இருக்க? சைதாப்பேட்டை. சூப்பர் ஆச்சல்லாம். அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கிற. நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்குது. நாங்க வந்து நிறைய பேசலாம். சரியா? நிறைய பேசலாம். நல்லா பேசணும். ஓகேவா? வெரி குட். தேங்க்யூ வந்ததுக்கு. செல்லம் உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடா இளந்தென்றல்னு சொல்லிட்டு ஒரு குயிலே வந்திருக்காங்கடா. 4ஆவதா இருக்க வாலுக்காக்கா வாங்கோ. என்னடா டான்ஸ்? தலை காட்டு கோட்டா தலைகுதி காட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்க நீ. அவங்க இதுல வேற டிஜே ஸ்லோ மோஷன் கோட்டா ஸ்லோவா காண்டு தூக்குறான்டா. டிஜே ஃபாஸ்டா கோட்டா டக்கு டக்கு டக்குன்னு காண்டு தூக்கி நிக்கிறான்டா. சங்கையானடா நீ. ஆனா உன் பேர் என்னடா? மேக்னஸ் ஜெரால்ட். வீட்டுல இருந்து யார் யாருக்கு வந்துருக்காங்க? அம்மா, அக்கா. எங்க இருந்து வரீங்க நீங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்தா வரீங்க? ஆஹா. கண்ணு மூடிக்கோ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓகே. உன் கண்ணு மூடி. ஏங்க அது தெளிவா சொல்றா. என்னடா இது? எனக்கு கிஃப்ட் 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 கிஃப்ட். சரிடா, நீயே குறிச்சு கூட எனக்காக. சர்ப்ரைஸா இருக்குடா கிருஷ்ணா. என்னடா வச்சிருக்காங்கல்ல? போலீஸ் யூனிஃபார்ம் வாங்கி வந்திருக்கான்டா எனக்கு. என்னடா ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல என்ன கலந்து வைக்கணும்னு இந்த காஸ்டியூம் வாங்கி வந்திருக்கிறியா?
எதுக்குப்பா போலீஸ் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்தா அவனுக்கு? டெய்லியும் நான் வீடியோஸ் பார்க்கும்போது இதே ட்ரெஸ் தான் போட்டுருக்கேன். நீங்க கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. அதனால தான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். கிருஷ்ணா, இதுக்கு மேல உன்னை யாரும் அசிங்க கொத்த முடியாதுடா. இல்லடா, அது அவனுக்கு செட் ஆயிடுச்சுடா. பாரு, இது போட்டாதான் அழகா இருக்கும். அதனால தான் இந்த கேவலமான காரணத்தை மக்கள் நங்குவாங்கன்னு நினைக்கிறியா? எனக்காக காஸ்டியூம் வாங்கிட்டு வந்தோம், போலீஸ் ட்ரெஸ் ஏன்டா வாங்கிட்டு வந்த? நீ எல்லார்கிட்டயே கேக்குறல பெருசானா என்ன ஆவீங்கன்னு. நான் நீ பெருசானோடனே போலீஸ் ஆகணும்னு நினைச்சேன். அதனால தான் அவன் போலீஸ் ட்ரெஸ் வாங்கிட்டேன். இத்தனை வருஷம் என் கூடவே இருக்கியே, ஒரு நாளாவது நீ என்ன போலீஸ் ஆக்கி காக்கணும் ஆசை கொட்டியாடா? இல்லடா, போலீஸ் ட்ரெஸ்ல பாக்கும்போது டிபார்ட்மெண்டே பாவமா தான். போலீஸ் ஆயிடவா? தேங்க்யூடா. டே, என்னையோ ஒரு போலீஸ் ஆக்கி காத்த கொத்தியாடா. என் கைய போலீஸ் உடச்சிருக்கு. நீ என்னடானா என்ன போலீஸே ஆகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சூப்பரா என்ட்ரி குத்துட்டீங்களா எல்லாரும்? ஸோ அழகா அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் குத்துலாங்க. வெரி குட். ரித்திகா, தேங்க்யூ வந்ததுக்கு. சிரிச்சுக்கினே இருக்கிற ருத்திகாஸ்ரீ, தேங்க்யூ வந்ததுக்கு. ஐயோ அங்கு பாய். இளந்தென்றல் குட்டி, தேங்க்யூடா சோக்கு வந்ததுக்கு. நல்லா கலகலன்னு பேசு, சரியா? வெரி குட். ஆக்னஸே, எனக்கு கிஃப்ட்லாம் வேற குத்துக்கிற, தேங்க்யூ வந்ததுக்கு. நாடா டே அண்ணா, ரெடி ஆகுறியா? பேசிடலாமா? வாங்க. நாடா ஆள் சைலண்டா இருக்கிறியா வந்ததுலேருந்து? சரி, நான் ஸ்கூல்லாம் எப்படி போகுது உனக்கு? ஸ்கூல்லாம் ஜாலியா போதா? உண்மையே சொல்லு, ஸ்கூலு உனக்கு போறதுக்கு குடிக்குங்க? குடிக்காதா நீ? ஏன் எதுக்கு குடிக்காது? அதிகம் படிக்க வைக்கிறாங்களா? என்ன அப்படி அதிகமா படிக்க வைக்கிறாங்க? என்ன கஷ்டமா இருக்கு? என்ன சப்ஜெக்ட்? பேசுறதுக்கு தமிழ் ஈஸியா இருக்கா? தர எப்படி வீட்டுல இங்கிலீஷ்லயே தான் கான்வர்சேஷன் வச்சுக்கீங்களோ? ஹாய் மம்மி, வாட் இஸ் லஞ்ச்? தமிழ்ல தானே பேசுற, ஈஸியா தானே இருக்கு தமிழ். எழுத கொஞ்சம் அப்படி இப்படி குன்னதான் இருக்கும், பட் ஈஸியா தானே இருக்கும். நல்லா கத்துக்கலாம், சரியா? எந்த டீச்சர் உன்னை வெளுத்து வாங்குறாங்க? எங்க டீச்சர். எந்த டீச்சர்னு கேட்டா எங்க டீச்சர்ன்றா? எந்த டீச்சரா? ரெண்டு பேர். யார் அந்த ரெண்டு பேரு? மேத்ஸ் மிஸ், மேத்ஸ் மிஸ். எங்க மிஸ். எங்க மிஸ்னா யாரா? அது எங்க மிஸ்? எனக்கு எங்கறா தெரியும் உங்க மிஸ் யாருன்னு? என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க? தமிழ் எடுக்கறாங்க. இப்போதான் கண்டென்ட்டே புரியுது எனக்கு. ஈவிஎஸ் எடுக்கறாங்க. ஈவிஎஸ் எடுக்கறாங்களா? எல்லாமே ஒரே மிஸ் தான் எடுக்கறாங்களா? நீ எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரி, சாங்னா என்ன சாங் காலான்னு இருக்கிற? தலபா பீ கச்சேரி. மனமகளா கொண்டாடலாம். மனமகளா ஏன்டா நான் இங்க என்ன வரன் காக்குற நிகழ்ச்சியாடா நடத்திக்கிட்டு இருக்கேன்? இத்தனா அவன் பாடினதே பெரிய விஷயம். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. அது ஆக்சுவலா கிரியேட்டிவிட்டிடா. அவன் புதுசா அந்த பாட்டை எடுத்து இந்த பாட்டோட மேஷப் பண்ணியிருக்கான். அவன் மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமாடா கிருஷ்ணா? இவனுக்கு நான் இப்போ ஆகான்னு சொல்றதா, இல்ல வேணான்னு சொல்றதா, இல்லன்னு சொல்றதா? நாட்டினது அவர் இல்ல ப்ரோ. இல்ல, யார் வீட்டுல செம்ம டெரரு? தங்கி டெரரா? ஏண்டா இங்க இருந்து காத்தா இந்த ஹைட்ல அவங்க எங்க இருக்கானே தெரியல. அவனை போய் டெரர்ன்ற நீ என்னப்பா பண்றான்? டெரரா என்ன பண்றான் அப்படி? அவன் டெரரா எல்லாரையும் கடிப்பான். இப்போ எதையோ கட்சி தாண்டா ஆகுறாங்க. சாப்பிடுறான்டா. சரி, அங்கே சமைக்கிறாங்கல்ல, எது அதிகமா கொட்டுறாங்க சாக்காடுல? உப்பு கொட்டுறாங்களா அதிகமா? சரி, என்ன நல்லா இருக்கும் அங்க சமைக்கிறதுல? சாம்பார். சாங்காரா? ஏன்டா சமத்தியா எதையாவது சொல்லுவேன்னு பார்த்தா சாங்காருன்ற. சரி, அம்மா சமைக்கிறதுல நல்லாவே இருக்காது அப்படின்னு என்ன சொல்லுவேன்? காரக்குழம்பு சொல்லுவேன். காரக்குழம்பு மட்டமா இருக்குங்க. அவன் அதெல்லாம் சொல்லவே இல்லையடா. நாங்களா ஏத்து விட வேண்டியது அம்மா கிட்ட. ஏன் காரக்குழம்பு குடிக்கல உனக்கு? நிறைய காரம் இருக்கும், நிறைய காய் இருக்கும். நிறைய காரம் இருந்தா கூட குறாங்கலங்க, நிறைய காய போட்டு டார்ச்சர் பண்ணிடுறாங்க. அதான் எனக்கு பிடிக்கல. அதுலயே கறி கொஞ்சம் கொட்டா, சிக்கன் கொட்டா நல்லா இருக்குங்க. நல்லா இருக்காதா? மட்டன் ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க போட்டுருக்கலாம். அதான் காய திறக்கணும்னா வாரத்துல நீங்க 7 நாளும் காரக்குழம்பு தான் கோர்றீங்க. டார்ச்சர் தாங்க முடியாங்க, அவனே வாய திறந்து கட்டிடணும் இல்ல? அதுதான்டா உனக்கு கனிஷ்மெண்ட். ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா உனக்கு? சூப்பரா ஒரு ரைம்ஸ் பாடு. ஆனா தெரியும்,
ஆனா மறந்துச்சு. சரிடா பரவாயில்ல. சரி பெரிய கை நாட்டு ஒன்று என்ன ஆகலான் இருக்கு நீ? இன்ஜினியர். இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுவாங்க. எப்படி அப்படி கொங்க சுத்தி 8 கட்டா அப்படி டங்கு டங்கு டங்குன்னு அங்கேயே நின்ன இடத்துல வீடு கட்டுவாங்களா? ஏன்டா இப்படி பண்ற? எதனால உன் ஆழ் மனசுல போய் யாருக்கு அதிக வச்சது நீ இன்ஜினியர் தான் ஆகணும்னு? மனசு சொல்லிச்சு. இங்க என்ன சொல்லுது? இன்ஜினியர் இன்ஜினியர்னு சொல்லுதா? ஆமா. அப்படியா? சூப்பர்ரா. சரி அவங்க வந்து இன்ஜினியர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? நிறைய படிக்கணும். நிறைய படிக்கணுமா? ஆமா. என்னெல்லாம் படிக்கணும்டா? என்னன்னு ஏதோ ஒரு 4-5 சொல்லலாம் கேட்கலாம். தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், எல்லாமே படிக்கணும். உனக்கும் தமிழுக்கும் தான் தருகிட தத்துவமா இருக்கு. அதெல்லாம் வளர வளர படிப்பான்டா குழந்தை. படிப்பலடா வளர வளர சூப்பரா படிச்சிருவல்ல. ஆங்க சோ நல்ல ரேங்க்லாம் எடுக்கணும் சரியா? இது வரைக்கும் நம்ம சோல வந்து சிவில் இன்ஜினியர் யாருங்க சொன்னது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தை சொல்லியிருக்காங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டணும் சரியா? ஆங்க பெரிய பில்டிங் கட்டிட்டு ஒரு 4-5 பில்டிங் எனக்கும் கட்டி தரணும். டேய் எப்படியோ நீ ஏதோ எனக்கு கொண்டங்காட்ட நானே வாங்கிக்கிறேன் நீ கங்குன்னு. சரிடா கட்டி தருவியாடா எனக்கு பில்டிங்கு? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாமே. தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு சரியா? கோடாகும் எத்தனை போய் உட்காரா கோடா. சூக்கரு ரித்திகா அழகா பேசினாரு. அவருக்கு அடுத்ததா இருக்கிறது யாரு? சிரி. ருத்திகா சிரி வாங்கோ. ஹலோ கட்டங். ஹலோ. வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்ஸ். நான் கட்டங் ஒரு அழகான காட்டு எனக்காக காடு கேட்கலாம். கண்ணு மொழி காக்கா முல்லா என் புருவரண்டும் குருவரல்லா நீலாங்கா போனா தெனுரா திருவேனா சக்கனு வானா கொஞ்சம் வலிச்சோம் தாரேன் தலக்காலு புரியலையே மனசு ரெக்க முழிச்சு பறக்கிறியாத்தி இருந்துச்சு. வேற லெவலு வேற லெவலு. சரிடா சேவிங்லாம் கொண்டுவீங்கன்னு கேக்குறாங்களே அப்படின்னா என்னது? அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. நானும் சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சுக்கிறியா? 35 ரூபீஸ் இருக்கு என்கிட்ட. 30? ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20ஆவே எடுத்துக்கோ. உனக்கு 35000 தரணும். அப்ப 40ஆ வச்சுக்கோ. இதுல என்னெல்லாம் வாங்கலாம் 35 ருபீஸ்ல? எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே வாங்குவேன். எல்லாத்தையும் 35 ரூபாய் வாங்கிடுவ நீ? இல்ல 5 ரூபீஸ்க்கு சிப்ஸ் வாங்குவேன். எல்லாம் 30 ரூபீஸ்க்கு எனக்கு பிடிச்ச 30 ரூபீஸ் ஐஸ்கிரீம் வாங்குவேன். சேவிங்க அப்படியே காத்தோட அச்சுன்னு போயிடும். மறுபடி கொடைய கொடி சேவக்கல்ல முதல்ல இருந்து. ஆமா. ஐயோ ஐயோ. சரி உன்னோட சேவிங் காசை வீட்டுல யாராவது எடுத்துருக்காங்களா? யார்? டாடி எடுத்திருக்காரு. டாடி மாட்டிக்கினாரு ஒருத்தரு. டாடி எனக்கு ஒரு டவுட் டாடி. 35 ரூபாய் சேவிங் எடுத்து என்ன டாடி கொண்டீங்க நீங்க? அப்படி அம்மா அன்னைக்கு சேஞ்சில இருந்து எடுத்துட்டேன். அததான் சொல்றான். சேஞ்ச் இல்லன்னு எத்தீங்களா? திருப்பி குத்திங்களா? கொடுத்தாச்சு. கொடுக்கவே இல்ல. 20 ரூபீஸ் மீதி கொடுக்கணும். கொடுக்கவே இல்ல. எவ்வளவு கொடுக்கணும் மீதி டாடி? 20 ரூபீஸ். 20 ரூபீஸ் கடன் வச்சுக்கிறீங்க நீங்க குழந்தை கிட்ட தெரியுமா? அவ நைட்டு குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்டா. அதுல எனக்கு கேஷ் ஆறணும். அதனால அதை நான் எடுத்துக்கிட்டேன். 5 ரூபீஸ் வாங்கிட்டாங்கன்னா திரும்பி 5 ரூபீஸ் இருக்கும்ல. புரியுதுடா. நியாயக்கொடி தரணும். வட்டியும் முதலுங்க சேர்த்து 50 ரூபா குத்துருவாங்கடா சரியா? சரி. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி. டாடி 5 ரூபாய்க்காக உங்களுக்கு திருட்டு கொட்டை கட்டிட்டா டாடி. அதாவது கொக்கா வீட்டுல வந்து யார் வந்து காஸ்? யார் வந்து வீட்டுக்கே காஸ்? நான் தான். வீட்டுக்கு காசு என்ன பண்றாங்கன்னு கட்டக்காரு கோஸ் ஆக்குறாங்க இன்னைக்கு ஒண்ணு. சரி நல்லா வந்து சூப்பரா சமைக்கியாங்க நீ? தோசை சமைப்பேன். தோசையை சமைக்கியா நீ? தோசை சுடுவேன். எப்படி தோசையை எப்படி தான் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேல அந்த தோசை கல் வச்சுட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அப்படி வேறு அப்படி கொண்ணும். இல்ல தண்ணி ஊத்திட்டு எதுனா ஒரு பேப்பர்ல துணி வச்சோ கொஞ்சமா இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாவை நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதை இந்த குழம்பு கரண்டி வச்சு பண்ணி அதை ஊத்தி இப்படி சுத்தி அப்புறமா இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி இப்படி போட்டு அதை தட்டுல வச்சு சட்னி வச்சு குத்துடணும். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணல. குழந்தை ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரி இந்த கிளாஸ்ல வந்து லீடர்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, யார் அந்த லீடர்? சரி கிளாஸ் பசங்க வந்து ஓவரா அராஜகம் பண்ணாங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ நீ?
அமைதியா இருங்க இல்லைன்னா மிஸ் வந்தானே மாட்டி கோத்து விட்டுருன்னு சொல்லுவேன். அதாவது நீ வந்து இந்த காலெல்லாம் கோத்துக்கிட்டனால முடிஞ்சதை காத்துக்க, நான் அப்படிதான் பேசுவேன். ஏய் உன்னை அப்புறம் அப்படியே குத்திடுவேன் குத்திடுவேன். மிஸ் வந்தாலும் எச்எம் மிஸ் வந்தாலும் அவனுக்கு குத்து 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 குத்து. யாரு எச்சங் மிஸ்ஸையா? இல்ல அவன் அந்த மிஸ் முன்னாடி அடிப்பேன். மிஸ் முன்னாடி அடிக்கியா? ஆமா. இந்த ஷோ உங்க மிஸ் காக்காங்க நாளைக்கே சொல்லுவாங்க பாரு. எங்கங்க லீடரு பதவியில இருந்து உன்னை கீழே இறக்க போறாங்க, கேன்சல் பண்ண போறாங்க. கிடையாது, எங்க மிஸ் எங்க சேர்மேன் கிட்ட மாட்டி விட்டுருவா. சேர்மேன் கிட்டயா? ஆமா. யாரா ஒரு சேர்மேனு உட்காந்துனே இருக்காரா சேர்ல? நீங்க தான். நான் தானா? ஆமா கரெக்ட் தான். ஆமா, நீங்க கீழே இறங்க மாட்டீங்க. அந்த அங்கிள் உங்களை புடிச்சிட்டே இருக்காங்க. பயங்கரமா பேசுறிய நீ. சரி, சினிமா படம்லாம் காத்திருக்கியா? ரீசெண்டா என்ன படம் காத்த? கில்லி. கில்லி இல்ல, ரீ ரிலீஸ் பண்ணாங்கல, அதுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கில்லி கில்லி காத்தியா? ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது ஜெயிலர் தான் பார்த்தேன். ஜெயிலர் படத்துல டயலாக் ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் ஒரு தடவை சண்டா 100 தடவை மாதிரி. இது ஜெயிலரு, இது வாசா கூட ட்ரெய்லரா இது? சரி, இவ்வளோ வாழ்க்கை காய் அடிக்கிறல பயங்கரங்க, பெரிய ஆளானவன்னு என்ன ஆகலான்னு இருக்க? கலெக்டர். என்ன கலெக்டர்? கலெக்டர்னா தெரியாதா? நாடை காப்பாத்துவாங்க. நாடை காப்பாத்துறது கலெக்டரா? சோல்ஜர்ஸ் இல்ல? சரி, பெண்களுக்காக பாடுபடுவோம் நாங்களாம். நீங்கன்னா யாரு? கலெக்டர். கலெக்டரா? என்ன மாதிரியான காடு கொடுவீங்க? எதனா தப்பு பண்ணாலோ திருட்டுத்தனம் பண்ணாங்களோ உள்ள ஜெயில தூக்கி போட்டுருவான். அப்படியா? ஆமா. அங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க? நான் பண்ண சொல்லுவேன், அவங்க பண்ணிடுவாங்க. எவ்வளவு கிளாரிட்டியான பதில் சொல்லியிருக்காங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. ஏன் நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா எங்க அம்மா மதர் ஃபாதர் எல்லாருமே என்ன என் செல்ல கலெக்டர் அடி சொல்லணும், அதனால நான் ஆசைப்பட்டேன். ஆஹா, இக்கு சொல்லுங்க சார் தயவு செஞ்சு. எனக்கு யாரு பிடிக்க தெரியுமா? ஏன் சொல்றா, நீ சொல்ற. யாரை பிடிக்கும் உனக்கு? எங்க கலரு மச்சான். கலரு இக்கு கை தட்டலாங்க எல்லாருங்க. கலரு மச்சான் ஏன்டா உனக்கு பிடிச்சிருக்கு? ஏன்னா அவங்க முடிய எனக்கு ரொம்ப வச்சிருக்கு. சை சை சைன்னு இருக்கு. இது வேற இல்ல வரகாட்டா. இல்ல வந்துடுறா, கரெக்டியே தூக்குறாடா. தேங்க்யூ ராஜ்ல வந்தது. கையா குடி, இடத்த போய் உட்காந்துக்கலாம். நன்றி. திரி ருத்திகாஸ்ரீ பயங்கரமா பேசினாங்க. நாங்க ருத்திகாஸ்ரீ. அடுத்ததா வரக்குறவங்க யாரு தெரியுமா? ஒரு அழகான கேடுறாங்க. இது வாங்க இளந்தென்றல். என்னடா ஸ்கூல்லாம் எப்படி போகுது உனக்கு? நல்லா போகுது. ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா உனக்கு? பிடிக்காது. ஏன் குடிக்காது உனக்கு? எதனால குடிக்கல? எங்க மிஸ் டெய்லி ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எழுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால கை வலிக்கும் எனக்கு. ஸ்கூலுக்கு போனா ஹோம்வொர்க் தான் கொடுப்பாங்க, பின்ன பிளம்பிங் ஒர்க் கார்பெண்டர் ஒர்க்கா கொடுப்பாங்க. அப்படி குட்டா கூட இப்படி சொல்ல மாட்டாங்க கொலகுதுங்க. ஏங்க எல்லா பசங்களுக்கும் அதே ஹோம்வொர்க் தானடா கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. ஃபர்ஸ்ட் காலையில போனோனே ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. காலையிலேயே ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. ஐயோ. லஞ்ச் சாப்பிட்டு வந்ததுக்கு ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. என்னடா ஸ்கூல்ல கூட ஹோம்வொர்க் கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் வீட்ல மிஸ் மத்தியானம் எழுதி கொடுத்துருவாங்க. அது நான் வீட்டுல போய் டெய்லியும் முடிக்கணும். டெய்லியும் இந்த தொல்லையை நான் தாங்க முடியலங்க. ஆனா ஹோம்வொர்க்குன்னு டார்ச்சர் பண்றாங்களா? லஞ்ச் டைம்ல கூட எதுக்குடா ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க? புதுசா இருக்கு இந்த மேட்ரு. புதுசா எல்லாம் பண்ணல, பழசுதான் அது. பழசுதான். எந்த மிஸ்ன்னு மட்டும் சொல்றா, நான் வந்து கேக்குறேன். கஜலட்சுமி. என்ன பண்ணலாம்? அந்த மிஸ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இதுக்கு? மிஸ்க்கு பனிஷ்மெண்ட் தான் வேணாம். வேணாவா? ஏன் வேணாம்? அந்த மிஸ் உங்களையே அடிப்பாங்க. கிருஷ்ணா, என்ன அடிச்சா கூட ஓகேடா, உங்களையே அடிக்குவாங்கன்றாங்கடா. பாப்பா என்னெல்லாம் அடிக்க மாட்டாங்க பாப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா எங்க மிஸ் உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நிறுத்த மாட்டாங்களா? எனக்கே பயமா தான் இருக்குது அந்த மிஸ். ஆக்கு வந்து பனிஷ்மெண்ட் கேன்சல். சரியா? மிஸ் குறைச்சிக்கோங்க நீங்க. சரி, நீ வந்து கொய் நிறைய பேசுறியாங்க. இல்ல, நான் எல்லாம் பேசுறது இல்ல. அது என்ன ஸ்லோ மோஷன்ல வீட்ல எல்லாரையும் காத்துட்டு சொல்ற நீ? போன வாரம் கிட்ட டாடி கிட்ட ஏதோ கொய் சொல்லி காட்டிக்கிறியாங்க நீ. சரி, ஸ்கூல்ல என்னெல்லாம் பொய் சொல்லி லீவு கேப்ப? நான் பொய்யே சொன்னது இல்ல. சரி, காலையில ஏன் சொன்ன ஸ்கூலுக்கு கோக குடிக்கலன்னு வச்சுக்கேன், என்ன டிராகா பண்ணுவ? அம்மா எனக்கு உடம்பு சரியில்லம்மா, நான் கண்ணா படுத்துக்கிறேன்னு சொல்லுவேன்.
இது உண்மை இல்ல? ஆமா. ஐயோ கொய்ய சொன்னது இல்லையா கிருஷ்ணா? சரி, என்னைக்காவது நீ சொன்னதை நங்கி நங்கி உனக்கு லீவ் கூட வச்சிருக்காங்களா? ஸ்கூலுக்கு கோவிடாங்க பண்ணியிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. அப்ப நீ உங்க நங்கியை ஏமாத்திருக்க. ஆமா. கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. எவ்வளவு அழகா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? நீ கொய்யே சொன்னது இல்லடா. சொல்லிருக்கேன். இப்போ வந்துட்டியே, முன்னாடி சொன்னதே இல்லைன்னா இப்போ சொல்லியிருக்கன்ற. ஆனா அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? போய் சொல்லி லீவ்லாம் போடக்கூடாது. ஓகே. ஓகேவா? ஹோம்ஒர்க் வந்து வீட்டுல யார் உனக்கு எழுதி தர்றது? எழுதிலாம் தர மாட்டாங்க, நானே தான் எழுதிப்பேன். டாடி டெய்லி வந்து 4 பென்சில் வாங்கி போய் உனக்கு எழுதி நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் நானு. என்ன இங்க இருந்து அங்கடி நோக்கு வருங்க தாக்கிட்டு இருக்க டாடிய நீ? வழக்கங்க அங்க இருந்து இந்த சிங்கிள் இங்க வரும், இங்க இருந்து சிங்கிள் அங்க போதே இல்லையாப்பா? நீ எனக்கு எழுதி கொடுக்கல, நானே எழுதுறேன். இல்ல எங்க அப்பா ஏதாவது ஒரு போய் சொல்லிக்கிட்டே இருப்பாரு எங்க அம்மா கிட்ட. அங்க பாத்தீங்களா டாடி வேற ரூட்டு காக்க ஒத்துக்குற. என்னடா போய் சொல்றாரு? அங்க எங்க அப்பா பூ வாங்கலன்னு போய் சொல்லுவாரு எங்க அம்மா கிட்ட. யாருக்கு பூ வாங்கிட்டு பூ வாங்கலன்னு போய் சொல்றாரு டாடி? எனக்கு, எங்க அம்மாக்கு, எங்க அக்காக்கு 3 பேருக்குங்க பூ வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லி வாங்கி வந்துருவாரா வீட்டுக்கு? அது குட்டு தானடா, சர்ப்ரைஸ். எங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்க அம்மா வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பாவை. காத்துல கறக்குது. எனக்கு பிடிச்சது யார் தெரியுமா? யாரு? ஹூ? விஜய் மாமா. விஜய் மாமாவா? ஆமா. அப்ப விஜய் அவரை பிடிக்காதா? விஜய் மாமாவை பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். எதனாலடா உனக்கு விஜய்? விஜய் மாமாவும் விஜய் ஒண்ணுதான். ஆங்கண்டா, சும்மா ஜோக்காக சொன்ன, நீ அதை முச்சு விட்ட. சரி இருக்கட்டும். எதுக்கு உனக்கு வந்து விஜய் மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு? எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு பிடிக்கும், எங்க அக்காவுக்கும் எனக்கு பிடிக்கும், என் தம்பிக்கும் பிடிக்கும். அப்படியா? டாடி ஏன் குடிக்கல விஜய் மாமாவை? ஏன்னா விஜய் மாமா ஏதாவது ஒரு வேலை சொல்லவே மாட்டாரு. வேலை சொல்றாருன்னு போய் சொல்லி எங்க அப்பா அவரை கூட பேசவே மாட்டாரு. ஒரே சாரு, நீ எந்த விஜய் மாமாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அங்காவோட தங்கியா? தாயங்காவா? ஆமா. அடக்காவுங்க, நான் தலகதி விஜய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சா. உன் வாய்ஸ்க்கு நீ சூப்பரா பாட்டு பாடலாம்ல. ஊட்டி வச்ச குதிரை ஒண்ணு புத்துக்குச்சி மாமா, அத புடிச்சு எடை அடக்கி வைக்க கிட்ட வரலாமா, தோட்டத்திலின் கூட்டுக்குள்ள மாட்டிக்குச்சி மாமா. அடுத்த லைன் தெரியலனாலும் சொல்லிட்டோம்டா. ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க குழந்தைக்கு. நல்லா சாப்பிடுங்க நீ. ஆளை பார்த்தா எங்க அம்மாக்கு நான் தத்தா சொல்லி தருவேன், எங்க அப்பாக்கும் எங்க அக்காக்கும். அப்படியா? தோசை எதுல ஊத்தி தருவ? ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். ஆகா. அதுக்கப்புறம் தோசை கல்ல ஊத்தி அதுல கொஞ்சமா லைட்டா தண்ணி தெளிச்சு ஒரு பேப்பர் எடுத்து அதுல நல்லா தொடச்சு விட்டுட்டு தோசை மாவு இருக்குல்ல, அதை அதுல ஊத்தி நல்லா அது வெந்த அது மேல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி. எது மேல? தோசை மேல. தோசை மேல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி அது வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து எங்க அப்பா அம்மாக்கு சட்னி தோசை எடுத்து அதுல போட்டு சட்னி எடுத்து ஊத்தி சாம்பார் எடுத்து ஊத்தி எல்லாத்தையும் போட்டு எங்க அப்பா அம்மாங்களுக்கு கொடுப்பேன். சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மா. எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு கொடுத்து சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு வர சொல்றாங்களா? ஆமா. அந்த மாதிரியா? ஆமா. ஏன்னா ஸ்டெக்கு வயசு சூக்கரா சொன்னடா நீ. அந்த அக்காவும் சங்கையா சொன்னாங்க, நீயும் சூக்கரா சொன்னடா. குழந்தைக்கு கைத்தறல் கொடுக்கலாங்க. நான் ஏற்கனவே பைசா ஹோட்டல்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நீ இப்போ வெட்டின்னு வெடிக்கிறல்ல, நீ என்ன ஆகலான் இருக்க பெரிய பொண்ணாயிட்டோன்னு? போலீஸ், டீச்சர், டாக்டர், கலெக்டர், நாலுமே அவன். கோதண்டா லிஸ்ட் பெருசா கோத. கலெக்டர் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா டீச்சர் வேலைக்கு போவேன். டீச்சர் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா போலீஸ் வேலைக்கு போவேன். போலீஸ் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா டாக்டர் வேலைக்கு போவேன். டாக்டர் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா மறுபடியும் கலெக்டர் வேலைக்கு போவேன். கலெக்டர் இன்னொரு கலெக்டர் வேலையில தூக்கவே மாட்டாங்க. மியூசிக்கல் சேர் மாதிரி அந்த சேர்ல அந்த சேர்ல உட்காருங்க, அந்த சேர்ல இந்த சேர்ல உட்காருங்க, காட்டி சொல்லுங்கிற. நீ பெரிய ஆள் ஆயிட்ட உடனே எங்க இருந்தும் வேலையை விட்டு உன்னை தூக்காம ஒரே இடத்துலயா இருந்து ஒரு பெரிய கலெக்டராகோ இல்ல டாக்டராகோ இல்ல கைலட்டு சொன்னாலா சொல்லுவாடா கைலட்டாகோ இல்ல டீச்சராகோ எதோடா சூப்பரா ஆயிடணும் தெரியா? ஓகே. ஓகே.
கைத்தறல் கொடுங்களேங்க குழந்தைக்கு. நீதான் சொல்லுங்க வா அது என்ன சொல்றான்னு கேட்கும். இங்க கிட்ட வா. இன்னைக்கு ரெண்டாவது குத்தம். தேங்க்யூ சோ மச் ராச்சல்ல வந்ததுக்கு. எத்தனை போய் உட்காந்துக்கோ. அடா இளம் தென்றலு பெரிய குயலாக அடிச்சுட்டு போயிட்டாடா. வெரி நைஸ். தென்றல் அடுத்ததா ஒரு அழகான தங்கியான கியூட்டான காக்கா இருக்காரு, அவரை கூப்பிடலாங்க. காங்கோ கேங்னஸ் ஜெரால்டு. சரி, நீ பெங்களூர்ல இருந்து தானே வந்த? ஆமா. அங்க என்னடா ஃபேமஸ் பெங்களூர்ல? எல்லாமே ஃபேமஸ். எல்லாங்கன்னா என்னடா எல்லாமே ஃபேமஸ் பெங்களூர்ல? சென்னையில இல்லாததுன்னா பெங்களூர்ல இருக்கு. எனக்கு பிடிச்ச பொருள்லாம் பாதி ஃபேமஸ் இல்ல பெங்களூர்ல. அது என்ன பாதி ஃபேமஸ் இல்ல? என்ன மாதிரி பொருள் சொல்ற? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் பாதி தான் நல்லா இருக்குங்க, பாதி நல்லா இருக்காதா? அதாவது முக்காவாசி நல்லா இருக்காதா? ஆமா, இந்த அக்கா துண்ணுதான். உங்க அக்கா பாதி நல்லா இல்லன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அக்கா நைஸா முக்காவாசி சாப்பிட்டு குத்துறாங்களா? அதனாலதான் உனக்கு பாதி நல்லா இருக்கும் பாதி நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? சரி, அதை விடு. நீ கர்நாடகா பெங்களூர்ல இருந்து தானே வர? ஆமா. அப்ப உனக்கு சாங் நல்லா தெரியுமா? எங்க ஒரு அழகான பாட்டு பாடு கன்னடா பாட்டு. நீ காரா எந்த காட்டாந்தல காரா நீ? ಕಂಗ್ರಾಚುಲೇಷನ್ ಜಾನು ಈ ರಾಜ ನೀನೆ ಕೊಯ್ನು ಬುಟ್ಟಾಲೆ ಲೇಡಿ ಡಾನು ಇದಿಗೇರಿಯ ಬ್ಯೂಟಿ ನೀನು ಅಪ್ಪ 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 ದೇವರೇ ದೇವರೇ இந்த சந்திரன ஒளியவரே தேவரே தேவரே இந்த எந்திரன ஒளியவரே ಬ್ಯಾಂಗಲ್ಲು ಬಂಗಾರ ಫೀಲಿಂಗ್ ಲಂಗೋ ಗೋಲ್ಡನ್ ನಂಬರ್ ಹೋಟೆಲ್ ಲಂಗೋ ಫೀಲಿಂಗ್ ಲಂಗೋ அவ்வளவுதானடா? ஏன்டா இவ்வளவு காடிக்கிற ஒண்ணுங்க எனக்கு தெரியல. என்னன்னு பெரிய கைத்தறல் இருக்குங்க. என்ன அழகான ஒரு தெலுங்கு சாங் பாடி இருக்க ஆளு. தெலுங்கு இல்ல, தெலுங்கு இல்லையாப்பா? அது என்ன லாங்குவேஜ் அது? கன்னடம் தான் தெரியும் அவனுக்கு. சரி, நீ எத்தனாவது படிக்கிற நீ? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? அப்படி அவ்வளவு பெரிய கைனா நீ? ஸ்கூலுக்கெல்லாம் போறதெல்லாம் என்ஜாய் பண்றியா? ஸ்கூலுக்கு போறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி என்னதான்டா டிஸ்கஸ் பண்றீங்க உங்களுக்குள்ள? லஞ்ச் டைம் அப்போ நாங்க எல்லாரும் சும்மா அச்சிக்கின்னு விளையாடி சும்மா நீ அடிக்கிறவங்க அப்படி அந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல விளையாடிக்குங்களா? ஆஹா, சூப்பரா இருக்குங்க அந்த கேமு. சரி, எந்த ஹீரோட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? விஜய். பெங்களூர்ல இருந்து விஜய் சார்ன்ற வேற யாராவது சொல்றா? விஜய் தான் பிடிக்குமா? என்ன காரணம்? ஏன்னா அவர் தான் சூப்பரா ஃபைட்டிங் பண்ணுவாரு, நல்லா நடிப்பாரு, அதனால. சரிடா, இந்த விஜய் சார் யாரு கூட சண்டை போடுறாரு? மனுஷங்க கிட்ட தான் சண்டை போடுவாரு. ஏன் எதனால சண்டை போடுறாரு? அவர் பேய் கிட்ட சண்டை போடுவாரு. லியோ படம் காத்தியா நீ? ஒரு ஐநா காட்டு ஒரு ஓரங்க ஓடி போய் டகால் இன்ஜெக்ஷனை குத்தி அதை மயக்காடி வச்சிட்டாரு. அது கரெக்டா? பேய் கூட சண்டை கொள்ளடா, அனிமல்ஸ் கூட சண்டை போட்டிருக்காரு. சரி, எதுக்குடா இது? சும்மா அவனுக்கு ரெஃபரன்ஸுக்கு சொன்னடா. சரி, அவரோட டைலாக்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அதுல ஏதாவது 1 2 சொல்ல. 3 டைலாக சொல்றியா? சொல்லு கேட்கலாம், சொல்லு. ஒரு வாட்டி நான் சொன்னேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது ஒண்ணு. வாழ்க்கை ஒரு வட்டுண்டா, தோக்க ஜெயிப்பான் தோப்பான். அது 2. அது இருடா டேய், நல்லா சொல்லியிருக்கிற. கை தட்டெல்லாம் வாங்கி கொடுக்க தேவையில்ல, பரவாயில்ல. விரல விட்டு எண்ணிட்டியாப்பா? 2 வந்துச்சாடா கையில. 3வது விரல் வெளில ஒருங்க வராதா? சொல்லு 3வது டைலாக. நது உங்க ஏரியாவா? அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம். கரங்கூர், ஐநாவரம், அண்ணா நகர் எல்லாங்க எங்க ஏரியா தான் இல்ல. இருந்தாலும் குழந்தை எவ்வளவு அழகா சங்கையா டைலாக் சொன்னா கைத்தறல் கொடுக்கலாங்க. சூப்பரா. அடாடா, அவ்வளோ டைலாகையும் இங்க இருந்து அவங்க எடுக்கல, இங்க இருந்து தான் எடுத்தான். விரலுக்குள்ள தாண்டா ஒழிச்சு வச்சிருக்கிறான் கிருஷ்ணா. சரி, நீ பயங்கர கான்பிடென்டா பேசுறியே, பெரிய ஆளாயிட்டனா என்ன ஆகலான் இருக்க? மிலிட்ரியா? கைத்தட்டல் கொடுங்க, கைத்தட்டல் கொடுத்துருக்கணும் இன்னைக்கு. சரி, என்ன பண்ணுவாங்க மிலிட்ரிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டா? எனிமீஸை ஷூட் பண்ணுவாங்க. ஏன்பா ஷூட் பண்ணுவாங்க? ஏன் எனிமியை ஷூட் பண்றாங்க? ஏன்னா அவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. நிறைய தப்பு பண்ணுவாங்களா? நாங்க இங்க நீங்க தூங்குறோம்னா அதுக்கு காரணம் மிலிட்ரி தான். எங்க வீட்ல யார் கோவப்படுவாங்கன்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? எங்க தாத்தா. தாத்தாவா?
எங்க தாத்தா மாதிரி அப்படியே கோவக்கொடி எப்படி கோவப்படுவாரு தாத்தா? ஏய் ஜெனி, இன்னும் நீ ஐந்து துணிய வைக்கலையா? டெய்லியும் உங்ககிட்ட கத்த வேண்டியதாகுது. மொத்தம் 4 இருக்கு, அதுல 1 உண்டிச்சு. வேற ரெண்டாவது சொல்லு. ரெண்டாவது வந்து ஜெஃபி, உங்களுக்கு டெய்லியும் சொல்றேன், லஞ்ச் பாக்ஸ் போடவே மாட்டீங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே. டேய் நீயாச்சும் போடல, வெட்டியா தானே இருக்கிறேன்னு சொல்லுவாரு. யாரு? உன்னையா? வேற லெவலு. மூணாவது இறக்கு. அக்கா வந்து கிச்சன்ல நிறைய சாமான் போட்டு வச்சிங்கன்னா, ஏய் ஜெஃபி, டெய்லியும் நீ சாமான் போடுற, நீ தானே கழுவி வைக்கிற, அப்ப நீயே கழுவி வைன்னு சொல்லுவான். தாத்தா திட்டுறாங்காரி சொல்றா, தாத்தா கொஞ்சிறாங்காரியா சொல்றானே. சரி 4வதா இருக்குல்ல, அது இறக்கு. தாத்தா என்ன சொல்லுவாருன்னு நல்லா கோவமா சொல்றா, சிரிச்சினே சொல்ற. தாத்தா இப்படிதான் சொல்லுவாரா? சொல்றா சொல்லலாம், சொல்லு டக்குன்னு சொல்லு. டெய்லியும் சொல்லணுமா? தண்ணி குடிக்கவே மாட்டியா பாட்டில்ல சொல்லுவாரு. டோட்டலா நீ தாத்தாவுக்கே டேமேஜ் பண்ணிட்ட. இந்த விஷயம் தாத்தாக்கு தெரியுங்க. அது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா காட்டி கூட போறேன்னு? ஆமா. அப்படியா? சூக்கரு. இவங்க ஒரு ஸ்கெட்சு கோட்டு தான் வந்துக்கிறான் கொலகுதுங்க டாடியை கோத்துக்கணுன்ட்டு. சூப்பரா பேசுறடா சொல்ல நீ. தேங்க்யூ. பெரிய கைத்தடல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. தேங்க்யூ ஸோ மச் போட்டு வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. ஸோ கேம் வந்து சூப்பரா விளையாடிடலாமா? சரி ரூல்ஸ் சொல்லிடலாமா மம்மிஸ் குட்டீஸ்? இது என்னதுப்பா இது? ஸ்ட்ராவா? ஓகே. இந்த ஸ்ட்ரால வந்து ஒரு எண்ட்ல வந்து ஒரு ஃபிங்கர்ல நீங்க இப்படி புடிச்சுப்பீங்க, இன்னொரு எண்ட்ல இன்னொரு ஃபிங்கர்ல மம்மியை வந்து புடிச்சுப்பாங்க. ஓகேவா? அதை கீழே விழாம 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி, ஒரே கை தான் நீங்களும் யூஸ் பண்ணணும், ஒரே விரல் தான் யூஸ் பண்ணணும். மம்மியும் ஒரே கை ஒரே விரல் தான் யூஸ் பண்ணுவாங்க. எடுத்துட்டு போயிட்டு முன்னாடி ஒரு மீன் தொட்டி தெரியுது இல்லையா, அந்த தொட்டியில் எடுத்துட்டு போயிட்டு யார் இங்க இருந்து நிறைய கீழே விழாம எடுத்துட்டு போய் அதுல ஃபில் பண்றாங்களோ 100 செகண்ட் தான் கொடுக்கும். அந்த 100 செகண்ட்குள்ள யார் நிறைய எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சரி ஆடிடலாமா? முதல்ல இருக்க அண்ணன் என்ன அண்ணன் ரெடியா அண்ணன்? ரித்திகே? சரி ஓகே. ரித்திக் அண்ட் ரித்திக் உங்க கங்கி வாங்க. ஓகே கங்கி, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஒரு விரல் குறைச்சிதான். அடாடா 3 வாக்கிலே கொரோனா கிருஷ்ணாங்க. சூப்பராக விளாடுறீங்க. சங்கி சூப்பராக விளாடுறீங்க. டீங்க அருமையா விளாடுறீங்க. சூப்பர். சோ 3 எடுத்துட்டாங்க, ஒன்னும் கீழே டிராப் பண்ணல. அடாடாடா அசால்ட்டா ஹேண்டில் பண்றாடா லெஃப்ட் ஹேண்ட்லயே அவங்க. வெரி குட் 4 எடுத்துட்டாங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் முடிய போகுது. பாத்துடா, எல்லாத்தையும் தட்டி கீழே விட்டுற போறீங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. கீழே வந்து சூடு விடு. கவுண்ட் நீங்க 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். அடாடாடா கேட்டாங்க. இவங்க நீங்க அந்த கையில தான் இவங்க ரிவர்ஸ்லயே கோயினுக்குறாங்க எத்துன்னு. சங்கையா விளாடடா நீ. வெரி குட். நானும் என்ன நினைச்சேன், நீ சூக்கரா ஆடிட்ட. நீயும் மம்மியும் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாமா? எண்ணிடலாங்க. 8 எடுத்துருக்குறாங்க. வெரி குட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து செட் பண்ணிருக்கீங்க ஒரு டார்கெட்டை. தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு உங்க இடத்துல போய் வந்துங்க. கத்ததா வரது யாருன்னா நாடா ருத்திகாஸ்ரீ. ரெடியா இருக்கியா? ரெடி. ருத்திகாஸ்ரீ அண்ட் ருத்திகாஸ்ரீ உங்க கங்கி வாங்க. சோ கங்கி அண்ட் காக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கரங்கரி தூக்கறவங்க கார்ல ஒண்ணு போட்டுட்டாங்க.
சூக்கருங்க நீ பாப்பா ஒரு விரல் தான் யூஸ் பண்ணுவோம், ரெண்டாவது விரல் தொடாது சரியா? டைம் போய்கிட்டு இருக்குதே, டைம் போய்கிட்டே இருக்குதே. சூக்கராக விளாடுறீங்க, வேகமா ஆடுங்க, அப்பதான் கொத்துங்கால எடுக்க முடியும். செகண்ட் ஐயோ கீழே வந்துச்சு, போச்சு போச்சு. டைம் ஓடி நேகுதுங்க, டைம் குடியா போகுது. காக்கா சூக்கராக விளாடுறீங்க, கண்டினியூ பண்ணுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். ஐயோ ஐயோ, நீ இந்த மாதிரி கொஞ்சம் கொலாகனாலும் நீ ஒரு தக்கு கொன்னிட்ட மாட்டிக்கின தெரியும்ல. நைஸா 2 விரல வச்சு எடுத்துன்னு வந்தல, கட்சியில 3 விரல வச்சு. எக்கோகா ஒன்னே ஒண்ணுதான் தப்பாட்ட, மீதி எல்லாம் சூப்பரா இருக்கு. வாங்க எப்படி இருந்ததுங்க நீ கேங்க? சூப்பரா இருந்தது. ஓகே வெரி குட். எத்தனை எடுத்துருக்கீங்க நின்னலாமா? அடாடா காக்கா, ஒண்ணு நீ தக்கு கொன்னல, இந்த நீ அந்த கலர் எடுத்துக்கோ. அவ்வளவுதான், வெரி குட். 4 5 எடுத்துருக்காங்க, பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ சூப்பரா நீங்க சூப்பரா விளையாடுறா. தேங்க்யூடா. உன் எத்தனை உட்காந்துக்கோ. அடுத்ததா வர போறவங்க யாரு? இல தென்றல் குயலாகி வருதே அந்த தென்றல் வாங்கோ. அக்கா ரெடி ஆகுறியா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அடாடாடா வாங்க, அப்படியே சுத்திட்டு வாங்க. மேம் அப்படிதான் பேசுவா, நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க விளையாடுங்க. சூக்கரே நல்லா விளையாடுறாங்க, அங்கேயும் குடிச்சிட்டாங்க கேங்க. நல்லா விளையாடுறீங்க, வேற லெவல் காக்கா. நீயும் தூக்குறா விளையாடுற, அப்படியே டீமா விளையாடணும். சூப்பரா, வெரி குட். வேற லெவலுங்க, சங்க ஐடியா கொண்டு கூட்டின்னு வரீங்க. 4 எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. டைம் வேற வேகமா போயிட்டு இருக்கு. டக்குன்னு வாங்கோ, டக்குன்னு வாங்கோ. மாட்டிக்கின தேவசேனா சூக்கர் சங்கையா விளாடுறீங்க, வேற விளாடுறீங்க. டைம் போய்கிட்டே இருக்கு, டைம் முடிய போகுது. சீக்கிரம் வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. சொல்லுங்க சார். 5 எடுக்குங்கன்னு சொல்லிட்டு அத்தனை எடுத்து வச்சிருக்கீங்க. சரி, என்ன இல்லாம எத்தனை எடுத்துருக்கீங்க 2 பேரும்? கண்டிப்பா கண்டிப்பா. வெரி குட் மம்மி. தேங்க்யூ சோ மச் பாப்பா வந்ததுக்கு. தேங்க்யூ. இங்க எத்தனை பேர் பாருங்க. ஐயோ இன்னைக்கு 780வது கிஸ். அடுத்ததா ஒரு ஹீரோ இருக்காரு, அவரை கூப்பிடலாங்க. மேக்னஸ் அவங்க வாங்க. தங்கி ரெடியா இருக்கியாடா? உங்களுக்கான கால அவகாசம். அடடா தமிழ். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐயோ கீழே கொடுக்கறடா. ஜாங்கோ வேகமா விளையாடுறாங்க. குயலன குறக்கட்ட கோல் வாங்காதிரி வேற லெவலு. சூக்கருங்க வேற லெவல்ல ஆடுறீங்க. தங்கி நீயும் அல்டிங்கேட் ஆடுறடா. நீ அல்டிங்கேட் சூப்பரா ஆடுறீங்க. அங்கே டைம் போயிட்டே இருக்குது. டக்குன்னு வாங்க, கீழே போட்டுறாதீங்க. ஐயோ டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. சீக்கிரம் வாங்க, டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க.
ஐயோ வந்துச்சு, வா நெக்ஸ்ட். சூப்பரா விளாடுறீங்க, டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆப். சக்கி சிக்ஸ் என்னடா அத்தனை எடுத்துட்ட, சங்கையானடா நீ, வேற லெவல்ரா. வாங்க நீ ஒரு ஹைக்கு கொடுங்க. ஸ்லிக்கர் கேட்டும் போது எனக்கு புரியல, ஓடும் போது தான் குறிச்சது. இன்னும் மூச்சு வாங்குறீங்களா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாங்க அங்க எப்படி இருந்துச்சு கேம், எப்படி விளாடுனீங்க? நியூ எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க் யூ so much. என்னப்பா என்ன இல்லாமப்பா எத்தனை எடுத்துருக்கீங்க? கண்டிப்பா நிறைய எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 9 10 எடுத்துருக்காங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வேற லெவலுங்க நீங்க. Thank you so much. தேங்க்யூ வந்ததுக்கு, உங்க இடத்துல போய் கண்டுங்க. தேங்க்யூடா தங்கி. டாடா கிருஷ்ணா, இவங்க ஆனதுல எனக்கே வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சுடா. ஸோ முதல்ல யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திகே. அவன் இன்னும் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டேட்லேயே தான்டா இருக்கான். நடுவில் கொஞ்சம் எனர்ஜியான கேங்கோக்கும் திருக்கி டவுன் ஆயிட்டான்டா. கங்கி எங்க இருக்காங்க? ஹலோ கங்கி. ஹலோ சார். நான் கங்கி எப்படி கோச் இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா போச்சு. உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? கேம் ரவுண்ட் தான். தேங்க்யூ கங்கி, நீங்க வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க் யூ சார். அடுத்ததாக இருக்குது சிரி 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 ரித்திகா ஸ்ரீ. கேட்டுலாங்க? ஐயோ அதே எனர்ஜில இருக்கிறா ரித்திகா ஸ்ரீ. கங்கி எங்க இருக்கீங்க? கங்கி எப்படி கங்கி இந்த நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ரவுண்ட் தான் குச்சிருந்ததுன்னா எந்த ரவுண்ட் சொல்லுவீங்க? பசங்களா பேசினாங்களா அந்த ரவுண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இத்தனை நாள் கழிச்சு விளையாடுனதே இல்லை, இப்பதான் விளையாடி இருக்கேன்னு துள்ளி குதிச்சுட்டு வந்தீங்க. அந்த ரவுண்ட் தான் குடிக்குதுன்றீங்க. அதுவும் பிடிச்சிருந்தது, பசங்க பேசினதும் பிடிச்சிருந்தது. எனக்கு வீட்டுல பக்கத்துக்கும் இங்கேயும் ஏதாவது டிஃபரன்ஸ்? வீட்லயும் அப்படிதான் இருப்பா, இங்கேயும் அப்படிதான் இருக்கா. தேங்க்யூ கங்கி, வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். டாடி வணக்கம் டாடி. உங்களுக்கு எந்த ரவுண்டு குச்சிருந்தது? பசங்களா பேசின ரவுண்ட் தான். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தாத்தா வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. அப்புறம் எப்படி தாத்தா கோச்சு, எப்படி உங்க கேத்தி குறைக்காம கொண்டாங்க இன்னைக்கு? சூப்பரா பண்ணிச்சு. உங்களுக்கு எந்த ரவுண்டு தாத்தா குச்சிருந்தது? பேசுறது பிடிச்சிருக்கு, விளையாடுறது பிடிச்சி எல்லாமே பிடிச்சிருந்தது. சூப்பர் தாத்தா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் தாத்தா. கிராண்ட் கதர். ஹலோ கிராண்ட் கதர். ஹலோ, நல்லா இருக்கீங்களாங்க? நல்லா இருக்கேன். சூப்பருங்க. என்னங்க உங்க கேத்தி என்னங்க இப்படி வாய் அடிக்கிறா? அது வீட்லயே அப்படிதான் வாயாடும். எப்படிங்க கொத்துக்கிறீங்க? பொறுத்துன்னு தான் இருக்கிறோம். என்ன பண்றது, தலையெழுத்துல. சூப்பருங்க. உங்களுக்கு என்ன ரவுண்டுங்க குச்சிருந்தது? எனக்கு 2 ரவுண்டுமே பிடிச்சிருக்கு. வந்ததுக்கு ரொம்ப நன்றி காட்டிங்க. சரி அண்ணன். சரி அண்ணா, எங்கண்ணா நான் எப்படி விளாட்னா உன் தங்கச்சி? நல்லா விளாட்னாங்க. நல்லா பேசினாலா? சூப்பர். உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆனாங்க, அதான் பிடிச்சிருந்தது. என்ட்ரி தான் குச்சிருந்ததா உனக்கு? ஆமா. ஏன்டா கேம் ரவுண்ட் நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சு. ஆனாலும் உனக்கு டான்ஸ் தான் குச்சிருந்தது. தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. அடுத்ததாக இருக்கு அடாடா, நாங்க இளந்தென்றல் வீட்டுல இருந்து பேசலாம். கங்கி கிட்ட கொடுங்க. ஹலோ கங்கி. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் கங்கி. என்ன கங்கி எப்படி குறைக்காம பண்றாங்க உங்க பொண்ணு? அது கொஞ்சம் கம்மியா தான் பண்ணுது, வீட்ல ரொம்ப அதிகமா பண்ணோம். உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டுங்க ரொம்ப குச்சிருந்தது? எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த ஷோக்கு வந்திருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெண்டல் வந்து இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப புதுசாக தான் இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூங்க, சூப்பர்ங்க. நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. டாடி கிட்ட கொடுங்க. ஹலோ டாடி. ஹாய். நான் டாடி உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த ரவுண்டு குச்சிருந்தது? எனக்கு வந்து பசங்க விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து கேம்ல வந்து முதல் முறையா என்னோட மிஸ்ஸஸ் வந்து கேம் ஆடி இருக்காங்க, அது பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி தயா டிவி. நன்றி சார். அக்கா கிட்ட கூட. அக்கா என்னடா எப்படி கொண்டா உங்க தங்கச்சி, எப்படி விளாட்னா இன்னைக்கு? நல்லா தான் விளாட்னா. நல்லா பேசினாலா உங்க தங்கச்சி? நல்லா பேசினாங்களா? சூப்பர்ரா. உனக்கு என்ன ரவுண்டு குச்சிருந்தது? எனக்கு வந்து அவ டான்ஸா பேசினது தான் பிடிச்சிருந்தது. தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மேக்னஸ். ஹலோ கங்கி. ஹலோ சார். நாங்க அவங்க கையை இப்படி தான் சைலண்டா இருக்கோம் நாங்க வீட்ல. இல்ல வீட்ல அவன் பயங்கர வாளு. சோ நான் மிரட்டி வேற கூட்டிட்டு வந்தேன், ஒழுங்கா பிஹேவ் தவறான செயல். அப்படி பண்ணனால பாருங்க பெருசா வெடிக்காம விட்டானுங்க. ஸோ அதனால தான் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிளேஸ்லயும் உட்கார மாட்டான், வீட்லயும் சரி எங்க இருந்தாலும் சரி நான் கத்திட்டே தான் இருக்கணும். சூப்பருங்க. நன்றிங்க, நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். அக்கா கிட்ட கொடுங்க. எக்கா சரி, நான் எப்படி கோச்சிருந்தீங்க நாள் உனக்கு? இன்னைக்கு சூப்பரா போச்சு. சூப்பரா போச்சா? உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு அம்மாவும் ஜெரியும் விளையாடுந்தா விளையாடுன கேம் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்தது. வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஓகே, என்னடா கிஃப்ட் குத்தி குத்துலாங்க எல்லாருக்கும்.
வாங்க எல்லாரும். அமைதிக்கான நோபல் பரிசு உனக்கு தான்டா கொடுக்கக்கூடாது. தேங்க்யூ சோ மச் நான் வந்ததுக்கு. அடுத்ததாக ஹாய் நேரத்தில் உங்ககிட்ட நேரத்துக்கு ஐயோ ஐயோ ஆனாவுன்னா கையை உரிச்சிடா இந்தாடா. ஐயோ இன்னைக்கு ரொம்ப கக்க கூட கத்துறா. நீ என்ன தலையை தரணுங்க? சரிடா, என்ன ஒரு நாய்க்குட்டியாக மாத்திட்டாடா. ஐ தேங்க்யூ சோ மச் ராச்சலம். நீங்க வந்தது சூப்பராக பேசினேன். நல்லா கறக்காங்க நல்லா வரலாம். அதனால உனக்கு தூக்கறிக்கிட்டே தேங்க்ஸ். இளம் தென்றல் வச்சிருக்கூடாதுங்க. அடங்க இளம் புயல்னு வச்சிருக்கணும் பேர் இல்ல. நல்லா சுத்தி சுத்தி சூறாவளி மாதிரி வச்சுடா நீ. சூக்கரா கற்காங்கண்ண நல்லா காண்ண சூக்கரா. நீ வந்து என்ட்ரிலாம் கொடுத்தா அதனால உனக்கு அழகான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. மேக்னஸ் எனக்காக நீ கிஃப்ட் எல்லாம் வாங்கினது தங்கமான கொள்ளடா. நீ நெசக்குறான்டா. நீ இன்னைக்கு சூக்கராகலாம் என்ன அற்புதமா கற்காங்கண்ண. தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு. மக்களே இந்த வாரம் காத்திருக்கீங்க. நல்லா வெரைட்டிஸான 4 குட்டி கியூட்டி வாலு பசங்கள. இவங்கள மாதிரியே வாலு பசங்க நம்ம வீட்லயும் இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அங்க கீழே ஒரு நம்பர் தெரியுது இல்லையா? அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. அப்படி அனுப்பி விட்டாதாங்க நாங்க சொல்ல கலந்துக்கவே முடியும். ஆமா என்னடா இந்த வாரம் நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு. சரிடா அங்க இந்த வாரம் முத்தங்கடை இங்கு கொட்டி தீரா. சரி ஓகே ஸோ மக்களே இந்த வாரம் சுங்கம் கிளாஸ் தான் போச்சு. அடுத்த வாரம் இதே மாதிரி 4 வாழு பசங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். கையோகுற அண்டு உங்க கிட்ட சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சா. அப்புறம் உங்க கிருஷ்ணா. இது நாங்க ஜெயா டிவி என் வாழு. ஜிங்க 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 ஜா